ஏறி ஓடி வந்தே வீக்கடவா வேக்கடவா மலையேறி ஓடி வந்தே ஏழு சுரங்களால் பாட கண்டே அன்று முதல் இன்று வரை ஆசை கொண்டே அதை நான் என்று நான் பாட கண்டேன் விண்ணோடு விளையாடு வேங்கடவா என்னோடு வல்வி விளையாடவா என்னோடு விளையாடு வீங்கடவா திருவேங்கடவா வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் யார்? இந்த உலகிற்கெல்லாம் உலகக்கூடிய ஆதவன், கதிரவன், பகலவன், சூரியன் என்ற எத்தனையோ பல நாமஜெயங்கள் உண்டு. ஆகவே இன்று இந்த உலகிற்கு சென்று ஒளி கொடுக்க வேண்டும். அனுதினமும் எனது ரத சாரதியாக வரக்கூடிய அருணனை இன்னும் காணவில்லை. சென்று அருணை காண வேண்டும். அருணா, பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலக பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வது எனக்காக அன்னை மரியை விரித்தாள் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக எல்லா இடக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக நானோ காசிவம் நிறுத்தும் தயாரிக்கும் மண்ணாக பிறந்து அருணனை வெளிப்படுத்தி இந்த தேவலோகத்தை வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். அதிதினமும் இந்த உலகெல்லாம் ஒளிதரக்கூடிய சூரிய பகவானுக்கு சதா சாரதி. அதனால் இப்பொழுது புறப்பட வேண்டும். நேரமாகிவிட்டது. சென்று ஆண்டவனை பார்க்க வேண்டும். அருணா, என்றும் நலமோடு இருப்பாய். எழுந்திரி அருணா. அனுதினமும் நம்முடைய வேலை என்ன? இந்த உலகெல்லாம் ஒளிதரக்கூடிய நம்முடைய வேலை.
அதிபதி உனக்கு செய்கிற பொறுப்பு சொல்லி உத்தரவு. தேவலோக மாதிரி தேவேந்திரனும் அழகிலும் கொடுத்து அனுப்பியுள்ளார். ஐயா, நீங்க தான் ஒப்பாச்சிட்டு நான் வந்ததுக்கு செலவுக்கு இருந்தா 500 ரூபாய் கொடுங்க, இல்லைன்னா ஒரு 2000 ரூபாய் கொடுங்க. எவ்வளவு வேணுமோ அது பெட்டிக்கார பட்டா போய் என்ன லிகிதம் அது? அதாவது தேவலோகத்தில் இருக்க தேவேந்திரனோ இப்பொழுது தேவர்கள் அனைவரும் ஒன்று கூட்டி ஆலோசனை கூட்டம் நடத்துகின்றார். ஆமா, அதனால் முதல் அழைப்புதல் உங்களுக்கு தான் கொடுத்துள்ளார். நீங்கள் தான் செல்ல வேண்டும். நான் செல்ல வேண்டுமா? ஆமா. அருணா, என்ன உரைக்கின்றாய்? அனுதினமும் நம்முடைய வேலை என்ன? இந்த உலகத்தில் நாம் சென்று ஒளிபரப்பக்கூடியது நம்முடைய வேலை. ஆகவே அங்கெல்லாம் நீங்கள் செல்ல முடியாது. இப்பொழுதே ரத்தத்தை செலுத்தி உலகிற்கு ஒளிபரப்ப வேண்டும். நீங்கள் கூறுவது உண்மைதான். அப்படி நீங்கள் சென்று விட்டால் இந்த உலகத்துக்கு யார் ஒளி தருவது? இந்த உலகமே இருண்டு விடுதே. அதனால் என்னால் அங்க செல்ல முடியாது என்று உரைக்கின்றீர்கள். ஆமாம். நான் ஒரு சிறிய விண்ணப்பம். விண்ணப்பமா? ஆமா. சரி, கூறு. நீங்களும் அங்க செல்லவில்லை என்றால் உங்களை தவறாக நினைப்பார். அதனால் உங்களுக்கு பதிலாக நான் சென்று வருகின்றேனே. அருணா, நீ உரைப்பது இந்த இடம் விந்தையாக இருக்கின்றது. ஏன் சுவாமி? உண்மைதான். நீ யார்? அங்கவீனற்றவன். அடடடடே, நானும் அங்கே உடையவன். அதனால் அங்கு சென்றால் எனக்கு மாலையோ மரியாதையோ வரவேற்போ கிடைக்காது. உண்மைதான். அதனால் போகலாம் என்று உரைக்கிறேன். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்பொழுதே ரதத்தை செலுத்தி உலகிற்கு ஒளி கொடுக்க வேண்டும். அதாவது தேவர் மூவர் அனைவரும் இருக்கும் பொழுது முதல் அழைப்பது அப்படி இருக்க நீங்களும் செல்லவில்லை, நானும் செல்லவில்லை என்றால் அது மரியாதையாக இருக்குமா? அதனால் உங்களுக்கு பதிலாக நான் சென்று மாலை மரியாதையோடு வருகின்றேன் சுவாமி. அருணா, நான் எத்தனையோ முறை உனக்கு எடுத்து கூறிவிட்டேன். ஆனால் நான் சொல்வதை நீ ஏற்கவில்லை. ஆகவே அப்படி நீ தேவலோகம் சென்று அந்த புகழ்மாலை பெற்று வர வேண்டும் என்றால் அங்கு சென்று உனக்கு மதிப்பு மரியாதை கிடைத்தால் என் முகத்தில் வந்து விழிக்க வேண்டும். அப்படி என்றால் இன்று முதல் நீ என் முகத்திலே விழிக்க கூடாது. சென்றால் நமக்கு மாலை மரியாதை மதிப்பு எதுவும் கிடைக்காது. ஏனென்றால் அங்கேயும் உடையவன் என்று என்னை இழிவாக கேவலமாக பேசுவார்கள். ஆனால் என் தாய் விடுதலையானவள். நான் பிறக்கும் முன்னே அதாவது உடைத்து அதனால் நான் அங்கே உடையவனாக பிறந்து விட்டேன். ஆனால் அப்பொழுதே கேட்டேன் என் அன்னையிடம், அம்மா அவசரப்பட்டு என்னை இப்படி எடுத்து விட்டீர்களே, அதனால் அங்கே உடையவனாக பிறந்து விட்டேனே, இந்த உலகில் நான் எப்பொழுது எப்படி அம்மா வாழ்ந்தேன் என்று. ஆனால் அதற்கு அந்த நேரத்திலே எனது தாய் எனக்கு 2 வரத்தை கொடுத்தார்கள். மகனே அண்ணா, நீ எந்த நேரத்தில் எந்த வடிவை எடுக்க வேண்டுமோ அப்படி எடுக்கலாம் என்ற வரத்தை கொடுத்திருக்கிறார்கள். அப்படி இருக்க நான் இந்த வடிவில் சென்றால் தானே எனக்கு மரியாதை கிடைக்காது. எப்பொழுதே இந்த உருவை மாற்றி அழகான ஒரு பெண் உருவம் தாக்கி செல்கின்றேன். புறப்படுகின்றேன்.
ஆண்மகனாக இருந்தவன் இப்பொழுது பெண்ணுருவாக மாறி வந்திருக்கிறேன். இப்பொழுது என்ன செல்ல வேண்டும்? அந்த தேவனம் செல்ல வேண்டும். அந்த தேவனம் சென்று அந்த புகழ் சூப்பர் மதி உள்ள பேர் பிள்ளையோ சக்கரை பந்தலால் ஏன் மழை திறந்தவா நல்லா லாரிட்டா இருக்கு நல்லா தகவலை மாட்டின மாதிரி மாட்டிக்க நீங்க எதுக்கு உனக்கு இது ஏண்டா ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை பிடிக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லையாண்டா சேத்ரா டேய் அடா ஹிந்திக்காரனுக்கு பிறந்தவன தமிழ் பாட்டு தானே இது இல்லை தமிழ் பாட்டு தானேன்றான் என்னதான் லைன் பாடுறா பாடு யாரும் கேட்கல மாதிரி பாடு நாங்கள் யாரும் வாசிக்கல பாடு சரி சரி ஏய் அது இடைக்கிறவங்களுக்கு கேட்கல மாதிரி பாடு அப்படியே ஏதுரா நாங்கள் வாசிக்கல நீ பாடுறது கேட்கல அப்புறம் அந்த அண்ணன் திட்டாரு பாரு கேள்வி அப்படியே பாடு படிச்சான் ஒரு பெட்டிக்கார படிக்கூடாதா இன்னும் படிச்சானே ஒரு மருதங்கார படிக்கூடாதா அடப்பாயா இல்ல ஒரு கதாநாயகனா படிக்கூடாதா அடடே இல்லன்னா ஒரு ஹீரோ வில்லனா படிக்க கூடாதா அப்படி படிச்சிருந்தா என்ன பண்ணிருப்பா எல்லாரையும் ஆட்டி படிச்சிருப்பேன் சரி அந்த பாட்டை பாடு இப்போ கட்டலாம் உதம் வாங்கி நடக்கிறேன் என்ன பண்றது வரண்டாங்க கம்பெனி எங்கள் பீர் இந்த கைத்தாமுட்டு மேலே அடிப்போம் என் அம்மாவனை முகில் பையனா கூட 2 நாள் தான் போனேன் நீ அம்மாவன் பஸ்ஸில் தானே போக சொன்ன உன் வீட்டுக்கு அவங்க கூட அம்மாவனா தந்தலா தேன்மொழி சிந்தலா யார் அது வந்து இது பாரு பெண்ணு ஆமா நீ யாருமா பார்த்தா தெரியலையா பெண்ணா ஆமா உன் பேரு என்ன பெண்ணா நானு நான் யார் தெரியுமா ஏ ஊருக்கு வச்சியா கம்மிடா மூஞ்சில மூக்கல உருவாம கையா நான் முன் போன்ற ஆடவன் என்னாட்ட ஆடவனா ஆமா சத்தியமா என்னாட்ட ஆமா கை எங்க வைக்கிற ஆம்பளையான்ட்டு நான் நம்ப மாட்டேன் நான் நம்ப மாட்டேன் 32 லட்சமா இருக்கிற பெண்ணா இருக்கிற நீ போய் ஆம்பளை என்ன சொல்ற வா நம்ம 2 பேரும் போய் அவுத்து போட்டு குடிப்போம் நான் இதை நம்ப மாட்டேன் ஆடவனை ஒண்ணு நான் நம்ப மாட்டேன் அந்த ஆடவன் உருவத்தை காட்டணும் எனக்கு அப்படியா அப்பதான் நான் நம்புவேன் நான் அப்படியா உன்னுடைய பெயர் என்ன அருணன் 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 அண்ணன் குழந்தை அவனு நொண்டி நொண்டிக்கிட்டு வருவான் இந்த உருவத்துல வந்துக்கிறிய நான் நம்ப மாட்டேன் அப்ப நம்ப முடியாது ஆமா இது ஆண் வச்சு பார்க்க வேண்டும் கண்டிப்பா காட்டித்தான் ஆகலாம் இதுதானே ஆமா அப்படியா அப்படியா பூ பூ பூ
பறந்து பாட பூவாசம் வீசும் பூவில் விழுந்தும் நேரம் பூக்கும் மாசம் தை மாசம் முழு பேண்ட் ஏய் நான் தான் அண்ணன். அப்ப முதல்ல வந்தது யாரு? அதே நான் தான். நீ தானா? எப்பா எப்பா டே உங்களுக்கு புண்ணியமா போகுது. இந்த உருவம் நல்லா இல்ல. இந்த உருவம் நல்லா இல்ல. முதல்ல வந்தியா அந்த பெண்ணு ஆசையா இருக்கலாம். அந்த பெரிய உருவத்தை பார்க்கணும். அவ்வளவுதான். அவ்வளவுதானே? தேவலோகம் போனோமா? தேவலம் சக்தி அந்த புகழ் மகனை பெற்றுக்கொள்ள வேண்டும். என் வேலைக்கு தீர்ந்து வைக்கிட்டு வரியா? உன்னை தேவ சபையில் அனுப்பிச்சா தேவேந்திர போகும்போது என்ன கேட்பாரு? யாரும் அந்த பெண்ணு கேட்பாரு. அங்க போய் நீ நடக்க தெரியாதா? நீ ஆம்பளை மாரி நடந்தா நான் மாட்டிக்கு முயற்சி பண்ணேன். எப்படியா பொம்பளை நடக்கிற மாரி நடக்கணும். அவங்க அழகா ஆடி பாடணும். அப்பதான் உனக்கு மேல மரியாதை கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உனக்கு உதத்தாங்க அடிக்க அங்க போனீங்கன்னா. ஆமா, பெண்கள் நடக்கிற மாரி நட பார்க்கலாம். பெண்கள் எப்படி நடக்குது? நடு நேரத்துக்கு கொக்கால அந்து விட்டு போற. இது கோயிந்த மாக்க, இது முனிமாக்க, இது மாக்க, இது காட்டாக்க, இது கரப்பாய்க்க. இன்னும் கொக்கால அந்து விட்டு போற. அருமையா நடக்கணும். அப்பதான் உனக்கும் மாலை மரியாதை கிடைக்கும். நான் நடக்கிற மாரியே நடந்த பார்த்துக்கோ.
அப்பதான் உனக்கு தேவ சபையில மாலை மரியாதை கிடைக்கும். ஆனா அடுத்த வருஷத்துல நீ ஆட்ட ஆட வர தேவையில்ல. புரோட்டேஸோட கிளம்ப வேண்டியது தண்ணி முகில கூட போக வேண்டியதுதான். அதான் எங்க ஏற்பாடு பண்றீங்க? காட்டுறது தேவேந்திர போக்கு மதங்கிடணும். அப்படியே மாலை மரியாதை